இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 105ஆம் சங்கீதம் 28வது வசனத்துடைய 2ஆம் பகுதியை பாருங்க. அவருடைய வார்த்தைகளை எதிர்பாரில்லை. ஆமேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை எதிர்ப்பவர்கள் இருக்க முடியாது என்று வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு எந்த ஒரு சம்மதமுமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் லீட் பண்ணி கொண்டிருக்கலாம், வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதன் மத்தியிலையும் இந்த எதிர்மறையான சூழ்நிலைகளின் மத்தியில் ஒருவேளை மனிதர்கள் எதிர்த்து கொண்டிருக்கலாம், அந்த எதிர்ப்புகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். இந்த எதிர்ப்புகளின் மத்தியில, எதிர்மறையான சூழ்நிலைகள் மத்தியில தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை. எதிர்ப்பார் இல்லாமல் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அவருடைய வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தேவன் கொடுத்த அவருடைய வார்த்தைகளை எதிர்த்து நிற்க யாராலையுமே முடியாது. இறுதியில கர்த்தருடைய வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மோசேக்கு கர்த்தருடைய வார்த்தையானது வெளிப்பட்டது. ஆனால் அந்த மோசேக்கு வெளிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக, அந்த கர்த்தருக்கு விரோதமாக பார்வோனுடைய அதிபதிகளும் எழும்பினார்கள். ஆனா கர்த்தர் இறுதியில் என்ன செய்து முடித்தார் பார்த்தீங்களா? இறுதியில கர்த்தருடைய வல்லமை ஒரு கீழ்காற்றாய், பலத்த கீழ்காற்றாய் கடந்து வந்தது. செங்கடலுக்குள்ளாக தேவன் என்ன செய்து போட்டார்? அவர்களை அமிழ்த்து போட்டார். அதிலிருந்து என்ன தெரியுது? கர்த்தருடைய வார்த்தையை எந்த மனித வல்லமையாலையும் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தருடைய வல்லமையை எந்த சத்ருவாலும் எதிர்த்து நிற்க முடியாது. அவருடைய வார்த்தைகள்ல அவ்வளவு வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை யாராலையுமே எதிர்க்க முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. சத்ருவாலை நிற்க முடியாது, எந்த மனித வல்லமையாலையும் நிற்க முடியாது, எந்த எதிர்மறையான சூழ்நிலைகளானாலும் நிற்க முடியாது. அதனால இது எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை. எதை கண்டும் கலங்காத, எதிர்மறையான சூழ்நிலைகளையும் பார்க்காத, எதிர்ப்பவர்களையும் பார்க்காத, என்னுடைய வார்த்தை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா, அந்த வார்த்தையை மாத்திரம் கண்ணோக்கி பார்த்து அந்த வார்த்தையை அறிக்கை செய்து எனக்கு நன்றி செலுத்தி கொண்டே இரு, என்னை துதித்து கொண்டே இரு. தீவிரமாய் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிற அந்த வேளை வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் யாரும் இல்லை. அதனால கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுத்ததுக்குன்படியே நீங்கள் எதை கண்டும் கலங்காமல், எதை கண்டும் சோர்ந்து போகாமல், எதிர்மறையான சூழ்நிலைகளை உங்களை விட்டு விலக்கி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை முக்கியப்படுத்துங்க. அவருடைய வல்லமையை நீங்கள் நாடுங்க, அவருடைய வல்லமையை நீங்கள் துதிங்க. அப்படி நீங்கள் செய்யும் போது கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் அவிசுவாசத்தினால் மட்டுப்படுத்தாமல் உங்களுடைய விசுவாசத்தினால அவர் கொடுத்த வார்த்தைகளை கனம் பண்ணுங்க. உங்கள் விசுவாசத்தினால தான் அவர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் கனம் பண்ண முடியும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால் நீங்க விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய மகிமையை காண போகிறீர்கள். உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கும் போது அது உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அது நிறைவேறும் போது கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் ஏகமாய் அதை காணும். ஆமென். நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடான கொடி நன்றிகளப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் கிரியை செய்திருக்கிற உங்களுடைய தயவுக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் நிற்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக, மறைந்து போவதாக என்று நான் செபிக்கிறேன். அந்த வார்த்தைகளை எதிர்த்து போர் செய்கிற எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. அந்த வார்த்தைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா மனித வல்லமைகளின் சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் அதம் பண்ணப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏற்ற நாள்ல, ஏற்ற நொடியில நிறைவேற போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதை நிறைவேற்றி உம்முடைய நாமத்துக்குரிய மகிமை நீர் கொண்டு வரப்போகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் வல்ல நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தைகளின்படி இந்த நாள்ல தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.